Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dara's cooking demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து வடைப்பருப்பு 2 hours முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வடைப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி பருப்பு வடை எப்படி செய்கிறதுங்கிறது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த வரமிளகா பச்சை மிளகா 2 எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு மட்டும் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க சோம்பு ஜீரகம், எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, வரமிளகா, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இது கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு இப்போ நான் வந்து அந்த வாழைப்பூ வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாழைப்பூவும் இது கூடவே சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லை, சும்மா ஒரு 2-3 சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டு வந்தோன்னே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. 1-2 பருப்பு முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா கை வச்சு எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பேனில் காஞ்சிருக்கு. வந்து உள்ளங்கை ஈரம் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இந்த பாம்பில் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டோன்னே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் இல்லாமல், அப்புறம் வெளியே வந்து தீஞ்சிரும். ரொம்ப ஹையில் வச்சோம்னா வெளியே வந்து தீஞ்சிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இடையில 2 சைடும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வந்து இடையில ஒரு 2-3 தடவை திருப்பி விட்டேன். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவும் பொரித்து எடுத்துடலாம். எடுத்து நான் வந்து டிஷ்யூவில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் ட்ரைன் ஆயிரும். இப்போ நான் வந்து வாழைப்பூ வடை 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்து பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.